ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்டர்நெட்லேயே அதிர வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து நம்மளோட நயன்தாரா மற்றும் தனுஷ் ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து நம்மளோட நயன்தாராக்கு சப்போர்ட்டாக வந்து ஸ்ருதிஹாசன் பேசியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளோட நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மேரேஜ் வந்து டாக்குமெண்ட்ரியாக போடலாம் அப்படின்ட்டு வந்து நயன்தாரா ஒரு பிளான் வச்சுருந்தாங்கன்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து வரவே இல்லை. ஆனால் வந்து ரசிகர்களும் வந்து அது நிறைய இதில் மறந்துட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் வந்து அதற்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, நானும் ரவுடிதான்லேருந்து ஒரு 5 செகண்ட் கிளிப்பை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நானும் ரவுடிதான் ஒரு ப்ரொடியூசரான தனுஷ் வந்து அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படி ஆட் பண்ணணும்னா எனக்கு 10 கோடி தரணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் நிபந்தனை வச்சிருக்காராம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு 1.5 மாதமாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் வந்து நம்ம தனுஷ் வந்து நம்ம நயன்தாராக்கு இண்டிவிஜுவலாக நோட்டீஸ்லாம் அமைச்சிருக்காராம், 10 கோடி கொடுத்தா தான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இதனால் வந்து கோபமடைந்த நயன்தாரா வந்து இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை மாரி விட்டுருக்காங்க. தனுஷ் ரொம்ப அசிங்கமாகவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப தவறாக பேசியிருக்காங்க, அவரும் சரி விக்னேஸ்வரும் சரி. ஆனால் வந்து நிறைய சினிமா ஆக்ட்ரஸ் வந்து நயன்தாரா பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து நம்மளோட ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ருதிஹாசனும் சரி, ஸோ ஸ்ருதிஹாசனுமே நிறைய ஆக்ட்ரஸ் வந்து நின்றுருக்காங்க. ஒரு அபிராமி, ஒரு அனுபாமா, ஒரு நஸ்ரியா, ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து நம்மளோட நயன்தாரா பக்கம் தான் நின்றுருக்காங்க. ஸோ அதில் முக்கால்வாசி பேர் வந்து நம்மளோட தனுஷ் கூட ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விஷயம் வந்து தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.